அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வாழ்வுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுடைய மஜ்லிஸில் நம்ம அமர வச்சுக்கலாம். முழு உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கான், ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா. அந்த கலிமா ஓத ஓத அல்லாஹ் தஆலா எல்லா வகையான சிறப்புகளை ரஹமத்துன்னு கொடுத்துக்கொண்டே இருக்கும். அந்த கலிமா அடிப்படையில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்திருக்காங்க. ரபியுல் அவல். மாஷா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா உலகிலேயே செழிப்பாக்கினார். அல்ல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா உலகமே படைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணமாகத்தான் உலகத்தில் எல்லா நியமத்துக்கும் அல்லாஹ் தஆலா படைச்சார். நபிக்காகத்தான், நபியோட உம்மத்துக்காகத்தான் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கலாம். மூமின் ஆகிய முஸ்லீம் ஆகியதான் பரிபூர்ணமான ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜை கடைபிடிக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த அமல்களை, ஒவ்வொரு நேரங்களையும் அந்த அமல்களை அந்தந்த நேரத்தில் நம்ம தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கணும். தொழுகையை பேணுதலாக இருக்கிறோம், ஈமானில் உறுதியாக இருக்கிறோம், நோன்புடைய காலத்தில் நோன்பு வைக்கணும், குடும்ப செலவு கடல் போகணும், உலக மக்கள் அணுகி ஜக்காத்தை கொடுக்கணும், வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜு செய்யணும். நல்ல அமல்களை கடமையோட, கண்ணியத்தோட, கட்டுப்பாடோடு நம்ம இந்த இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை பேணி நடந்து சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் சொர்க்கம் கிடைப்பது நமக்கு உறுதியாகும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஈமான் கொண்டு எல்லாசா அல்லாஹ்வுக்காக அமல் செய்யப்படுறதுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கம் கொடுப்பார். அந்த உயரமான ஜன்னத்துக்கு சொர்க்கத்தை நம்ம துவா கேட்கணும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்தில் ஆயில்ல, வாலிபத்தில், இரும்பில், சம்பாத்தியத்தில் பறக்கத்து கொடுப்பான். அல்லாஹ்வுடைய பொருத்தமும் சொர்க்கமும் நமக்கு கிடைக்கும், உலகத்தில் அல்லாஹ்வுடைய பறக்கத்தும் கிடைக்கும். நமக்கு மட்டுமல்ல, நம்ம சந்ததிகளும் அல்லாஹ் தஆலா பறக்கத்து கொடுக்குறான். எவ்வளோ குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் யார் ஈமானோட தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜை சரியத்தை பேணி நடக்கூடிய சரியான பாதையில் நிய்யத்தை வச்சு அதன்படி அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த பரக்கத்தும், அவங்களுடைய உம்மத்துகளுக்கு கொடுத்த பரக்கத்தும் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டே இருப்பான். அவருடைய குடும்பத்தாருக்கு கொடுத்த பரக்கத்தை நம்ம கொடுத்து கொண்டே இருப்பான். அதன் அடிப்படையில் தான் நமக்கு அல்லாஹ் தஆலா ஈமான் என்ற செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நாவல் சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமைச்சு அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, சொர்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் இன்ஷாஅல்லாஹ் அடைஞ்சிக்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.